ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம பட்டாணி குழம்பு வச்ச அதே ஃபார்மேட்டில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் மசாலா அரைக்க போகிறேன். ஆல்ரெடி ஹீட் ஆகிடுச்சு, அதனால தான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம இதில் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்குனாக்கா மல்லி விதை இது 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 கிராம்பு. முந்திரி இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. ஸோ இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸ்லோவாக வச்சு வதக்குங்க, தீய விடாத மாதிரி. இப்போ இது லைட்டாக நம்மளுக்கு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கினா போதும். ஸோ இப்போ நான் இதில் தேங்காய் சேர்க்க போகிறேன். அரை முடியிலையும் பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் இதையும் சேர்த்து ஜஸ்ட் இந்த தேங்காய்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்களா தேங்காய்லாம் கலர் மாறிடுச்சா? ஸோ இந்த டைமில் நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறணும். இதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இதுலேயே இப்போ அதே பேன்லேயே நம்ம கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டு, ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் அரைக்கிறதுக்கான வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இதில் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தீயை விட்டுறாதீங்க. இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆகணும். இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 வெங்காயம் 2 தக்காளி. ரொம்ப தக்காளி சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பு ஏறிடும். இதெல்லாம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு உனக்கு என்ன வேணும்? இட்லி. என்னோட ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதிசயமாக அதுதான் எனக்கு வானம்லாம் மூடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், தக்காளி எல்லாம் பிரிஞ்சு வருதா? இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்க விடாதீங்க. அப்புறம் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ லைட்டாக அது இதுவாச்சுன்னா போதும். இந்த தோல்லாம் பிரிகிற அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். ஸோ இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்ப வதங்க விடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து இதையும் அந்த மசாலாவையும் சேர்த்து எல்லாமே நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 மசாலாவையும் நான் ஃபேனில் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் பையன். அவன் வந்து 2 மந்த்ஸ்லையா 2 மந்த்ஸா 2 மந்த்ஸில் இருக்கும் போது எடுத்தது இது, இந்த ஃபோட்டோ. இவர் தான் இந்த வீட்டுக்கு ஓனரு. இந்த ஃபோட்டோ வந்து 6 மந்த்தா 6ஆ 7 அந்த மந்தில் எடுத்தது. இதில் எப்படி இருக்காரு பாருங்க. பிறக்கும் போது கருவாட்டு குஞ்சு மாதிரி இருந்தாங்க. இப்போ பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவான். அப்போ பாருங்க எப்படி இருக்கிறான்னு, பேச்சு ரடகலமாக இருக்கும் சும்மா. இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த மசாலாவை அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம இந்த மாதிரி இவ்வளோ அரைச்ச பிறகு இந்த தக்காளி வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெயை விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 கிராம்பு சேர்த்துருக்கோம். இதில் 2 கிராம்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த கிராம்பு வந்து நல்லா கொஞ்சம் பல்ஜாய் குண்டாகிற வரைக்கும் இருக்கணும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் ஒரு வெங்காயம் நான் நறுக்கி வச்சு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சா? இந்த டைமில் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன். இதை வந்து இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் போதும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா.
இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து எங்கள் மம்மி அரைச்சி கொடுத்த இந்த மிளகாத்தூள் இது வந்து ஒரு 1.5 அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதில் நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு சிக்கனை சேர்த்துடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்பெஷலாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறோம். பட்டாணி நான் ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சிருக்கு. ஸோ அதனால இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாங்க. டேஸ்டாக இருக்குங்க. சிக்கன் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு. நம்ம இதை கழுவி இந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பொடி வந்து நான் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அவ்வளோதான். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ விட்டு உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும், வெந்துடும். ஸோ இப்போ இதுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஃபைனலாக கூட நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு இப்போ இதை வந்து நம்ம மூடி 3 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழையை சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது கூட வந்து நான் இட்லியும் ஊற்றி வைக்க போகிறேன். அது சாப்பிடும்போது ஃபைனலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் 3 விசில்ஸ் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சைடில் நான் இட்லிக்கும் வச்சுட்டேன். இட்லிக்கு வச்சாச்சு. சரிங்களா?
இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஏர்லாம் போனதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி சைடில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏர்லாம் வந்து இறங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஜம்மி செம்மையாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் வந்து லைட்டாக இதில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, ஸோ அதனால் நான் போடலை. இட்லியே பாருங்கள், இட்லியும் செமையாக வந்திருக்கு. ஸோ இட்லியும் சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிடும்போது நம்ம ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் எடுப்போம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ இதில் நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் எடுக்க முடியலை. ஓகே, பாய், லவ் யூ ஆல்.